ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து மைண்ட் எனக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். எனக்கு ஒரு இடத்துல உட்காந்தா நான் ரொம்ப பேஜாராகிடுவேன். நான் அவனோட வாக் பேசிக்லி நான் வீட்டில் என்ன சொல்கிறேன், ஒரு ஒர்க் ஆளுக்கும் பாரு, இட்ஸ் நாட் ஒர்க் ஆளுக்கு சொல்லிட்டு எனக்கு வந்து டயர்டாகும். இப்போ வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி சுவிட்சர்லாண்டில். 35 days ஷெட்யூல் அது பண்ணிட்டு இருக்கும்போது சம்மர் டே அது, ஐ மீன் மந்த் அது. ஸோ லாங் டே. மார்னிங் 4:30 சன்ரைஸ் வந்துடும், நைட் சன் செட் ஆகிறதுக்கு 9:30 தான் சன் செட் ஆகும். ரொம்ப லாங் டே. ஸோ ஷூட்டிங் காலைல ஸ்டார்ட் பண்ணுவோம் 8 o'clock, ஈவினிங் 6 மணிக்கு ரூமுக்கு வந்தோன்னா விடணும், வாட் விடுவோம். அப்புறம் சைக்கிள் எடுத்துப்பேன், சைக்கிள் எடுத்து 2 miles 3 miles சைக்கிள் ஒரு வில்லேஜில் போய் உட்காந்துருவேன். ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். சாப்பிட்டே இருக்கும்போது ஏதாவது தோணும். இப்படி எழுதும்போது தான் இந்த 12B கதை எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி அந்த ஸ்கிரிப்ட் ஒரு நல்ல லைன் வந்துச்சு. ஒரு டேரக்டர் சொன்னேன், ஒன் ஆஃப் ஃப்ரெண்ட் யூ வாண்ட் ஸ்கிரிப்ட், இது நல்ல ஸ்கிரிப்ட் தான் சொல்லு அப்படின்னு. அவர்கிட்ட இந்த கதையை சொன்னேன். ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த கதை நான்லாம் பண்ணால் வேலையாக சரியாக வராது, யார்கிட்ட கொடுத்தா வேலையாக, பெட்டர் யூ டூ இட், அப்போ தான் அது கரெக்டாக வரும், அது வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க பெட்டர் யூ டூ இட், ஏன்னா இது வந்து வேறு மாதிரி ஃபிலிமில் நீ கொடுத்தா கூட தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்பாக போய்டும், பெட்டர் யூ டூ இட். அப்படி தான் 12B ஸ்டார்ட் பண்ணேன். இட்ஸ் வே ஸ்டார்டட் ஆக்சுவலி. ஃப்ரீ டைமில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் இது. இப்போ உன்னாலே பார்த்தீங்கன்னா அப்படி தான். சச்சினோட ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கில் என்ன பண்ணுறது தெரியும், 2 hours 3 hours சும்மா உட்காந்துருக்கும் போது எழுதும்போது தான் உன்னால ஸ்கிரிப்ட் ஒரு லைன் ஃபார்ம் ஆச்சு. இட்ஸ் லைக் தட். ஈவன் சண்டை கோழிலாம் நடக்கும்போது ஈவினிங் வந்து உட்காந்து ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிப்பேன் உன்னாலே பார்த்து. எனக்கு ஃப்ரீ டைமு எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் போகும். டில் நைட் ஒரு 11:30 12 அப்படியே படுத்தேன்னா அது மட்டும் தான் எனக்கு ரெஸ்ட் டைம். மற்றபடி ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும். இப்போ ஆக்சுவலி நீங்கள் சொல்ல 2 விதத்தில், இப்போ ஒரு விதத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு இந்த கேரக்டருக்கு யார் தேவை அது மாதிரி தான் நான் போயிருக்கேன். மேபி இன் ஃபியூச்சர் டெஃபினெட்லி வித் குட் ஆர்டிஸ்ட் தேர் ஆல்சோ ஜீவா படம் பண்ணணும்னு கேட்குறாங்க, பெரிய ஆர்டிஸ்ட். எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது. ஐ மீன் நோன் ஆர்டிஸ்ட் கூட படம் பண்ணுவேன். அப்போ அவங்களுக்கான சில விஷயங்கள் பண்ண வேண்டிய இருக்கும் டெஃபினட்டாக ஸ்கிரிப்டில். அது மாதிரி லைன் வரும்போது டெஃபினட்டாக டூ அ ஃபிலிம் வித் பிக் ஹீரோஸ். சார் ஆக்சுவலி எனக்கு ஒரு ரன் ஆரம்பிச்சு சார். ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அதோட கேரக்டர் இருந்து எல்லாமே எனக்கு ரன் ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் வந்து இப்போ சதாவே எடுத்துட்டிங்கன்னா ஆன் லொக்கேஷனில் சதான்னு எனக்கு சம்டைம் வராது, ஜான்சி அப்படின்னு. ஸோ எனக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு வந்து அந்த கேரக்டர் மட்டுமே தான் எனக்கு மனசில் நிற்கும். எனக்கு தனிஷா பார்த்து தனிஷா தீபின்னு தான் கூப்பிடுவேன். அந்த ஒரு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் பேசும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணோம். சைக்காலஜிக்கு தான். ஒரு ஸ்டபனான கேர்ள் என்ன மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணுவாள், என்ன மாதிரி ஒரு பிரிண்டட் யூஸ் பண்ணுவாங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீல். ஒரு கன்ஃபியூஸ்டு பர்சன் என்ன மாதிரி ஒரு இது போடுவாங்கிறது ஒரு ஃபீல். என்ன மாதிரி ஒரு வாக் இருக்கும், என்ன மாதிரி லுக் இருக்கும், என்ன மாதிரி அவங்களோட மேனரிசம் எல்லாமே ஒரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வச்ச பிறகு இது மாதிரி ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாகும். இப்போ வினய் ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு ஒரு எழுதி டைம் பண்ண இது வந்து அந்த பையனை பார்த்தாலே கேர்ள்ஸுக்குள்ளே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஏதோ ஒரு புரியாத ஒரு இது ஒன்று வரும், ஒரு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டேன். இவனை நான் பார்த்தோன்னே இவனை புரிஞ்சிச்சு இவன் பெரிய ஃப்ராடு இவன் அப்படிங்கிறது. ஃப்ராட் மொத்தம் இஸ் அ வெரி க்யூட் பாய் பேசிக்லி. நோ இஸ் அ வெரி, அவனுக்கு தெரியாமலே அவனை 2-3 தடவை ஃபாலோ பண்ணேன். நான் என்னெல்லாம் நினச்சோன்னா அதெல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. மேபி அது ஒன் மோர் இது எனக்கு அது நான் ஒரு ஆள் ஒரு ஜட்ஜ் பண்ணேன்னா அது ஓரளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60-70% அது வந்து மேட்ச் ஆகும். அந்த ஸ்பவுட் மவுத் அப்படி வச்சுக்கிறது, அப்படி சிரிக்கிறது, ஒரு ஹாஃப் லே சிரிக்கிறது, எதுவுமே ஓப்பனாக பார்க்காம திருடுத்தணும், இதெல்லாம் அவன்கிட்ட இருந்துச்சு. இதெல்லாம் என்னோட கேரக்டருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. வினய்கிட்ட கேட்டேன், ஆர் யூ இன்ட்ரெஸ்ட்? சார் ஒய் நாட், டெஃபினெட்லி ஐ ஆம் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி கிரியேட் ஆனது தான் அப்படின்னு. ஸோ ஆல் மை ஃபிலிம்ஸ் இப்போ ஆரியான்னு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவனை எங்கெங்கே திட்டே இருக்கும்போது அவன் இப்போ தட்டே இருந்தேன். அவன் பார்க்கும் போது என் பக்கத்து தெருவில் தான் அவர் நடந்து போயிட்டே இருப்பார், அந்த ஜம்ஷெட், அந்த ஆரியாங்கிறவர். டெய்லி ஒரு பார்த்துட்டு ஒரு நாள் பார்த்துட்டு மெல்லமாக கேட்டேன், ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டர்னு. ஸோ ஆட் பண்ணியிருக்கேன், ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணதில்ல, ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னாரு. அப்புறம் அவர் ரெடி பண்ணது தான் ஆர்யா. இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கு ஷாம் அப்படி ஷாம் ஒரு இடத்துல பார்த்தா மீட் பண்ண கேட்டேன், அதுக்கு தான். ஸோ அசின் லைக் பூஜா எவ்ரிபடி. ஸோ அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு எனக்குள்ளே ஓடி இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை பிக்கப் பண்ணிட்டு அவங்கள எப்படி எனக்கு மோல்ட் பண்ணுவோம் அப்படி மோல்டு பண்ணிடுவேன்.